பிஎஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ற இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஎஃப் பொறுத்த வரைக்கும் சேலரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப்ல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதுல பேசிக் அண்ட் டிஏ மட்டும் தான் சேலரி அப்படின்னு சொல்லி பிஎஃப்ல பேசுவாங்க. பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் போகும். ஒன்னு எம்ப்ளாய் சைட்ல இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் போகும், கம்பெனி சைட்ல இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் போகும். எம்ப்ளாய் சைட்ல இருந்து எம்ப்ளாய்ட் பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க, கம்பெனி சைட்ல இருந்து பிஎஃப்க்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க, பென்ஷனுக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. எம்ப்ளாய் சைட்ல இருந்து 12% ஆஃப் சேலரி பிடிப்பாங்க, பிடிச்சி எடுத்து வச்சிருவாங்க. கம்பெனி சைட்ல இருந்து 3.67% ஆஃப் சேலரி பிஎஃப்க்கு போடுவாங்க. 8.33% ஆஃப் சேலரி பென்ஷனுக்கு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்ப்ளாயோட சேலரி 14,000 இருக்குன்னா இப்போ எம்ப்ளாய்ட் எவ்வளவு அமௌண்ட் பிடிப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12% ஆஃப் 14,000 1,680 rupees எம்ப்ளாய்ட் பிஎஃப்காக பிடிச்சி வச்சிருவாங்க. கம்பெனி சைட்ல இருந்து 3.67% பிஎஃப்காக போடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 540 rupees வரும். எம்ப்ளாய் பென்ஷன் இபிஎஸ்க்கு 8.33% ஆஃப் 14,000 பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட் கம்பெனி சைட்ல இருந்து பே பண்ணுவாங்க. அது 1,166 rupees. ஆக மொத்தம் இப்ப கம்பெனி எல்லா அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணிட்டு டோட்டலா பிஎஃப்க்கு 2,194 rupees பே பண்ணுவாங்க. பென்ஷன் அதாவது எம்ப்ளாய் பென்ஷன் ஸ்கீமுக்கு 1,166 rupees பே பண்ணுவாங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.